எல்லோருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்கலாம் என எதிர்பார்க்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு மங்கள விளக்கேற்றி ஆரம்பிப்பதற்கு மாருதி சிவஸ்ரீ முனவர் சபாரத்னம் அவர்களையும் திருமதி குமரேசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். இங்கு இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் திருவாரூர் சிவத்திருக்குமாரையும் ராமச்சந்திரன் ஓதுவார்மூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சும்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டிவார் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருவரை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்து உள்ளின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைய சமய சொற்பொழிவை ஆற்ற வந்திருக்கும் திரு டாக்டர் சபாரத்னம் அவர்களுக்கு பற்றிய ஒரு சிறிய குறிப்புடன் இன்றைய சமய சொற்பொழிவை ஆரம்பிக்க இருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராகவும் தத்துவ பேராசிரியராகவும் பணியாற்றிய இந்திய இயல் இண்டோலஜி தொடர்பாக பல துறைகளில் ஆய்வாளராக நெறியப்படுத்தும் பணியில் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இந்திய மாநிலங்களிலும் மேல நாடுகளிலும் இதுகாலம் கலந்து கொண்டு 250க்கும் மேற்பட்ட கருத்து கரங்களை நடத்தியிருக்கிறார். ஆகமமாதி சிவஸ்ரீ முனவர் சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள் பல துறைகளில் பாண்டியத்தம் பெற்றவராக விளங்குகிறார். அவற்றுள் சைவ சித்தாந்தம், ஆகமங்கள் மட்டுமின்றி திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, கந்த புராணம், பெரிய புராணம் முதலிய சைவ இலக்கியங்களிலும் ஆகமம் சார்ந்த கோவில் வழிபாட்டு முறைகளிலும் சிறந்த பாண்டியத்தம் உள்ளவராக விளக்குகிறார். அவர்கள் இங்கு 4 கிழமைகளாக எங்களுக்கு வழிமுறைகளை சொல்லி தந்தது எங்களுக்கும் நன்மை. இப்பொழுது ஸ்ரீ முனைவர் சபாரத்னம் அவர்களை இன்றைய தலைப்பு வள்ளி அம்மையின் சிறப்பு என்றதை பற்றி அவருக்கு ஒரு சொற்பொழிவை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். திருச்சிற்றம்பலம். பக்தி பணித்து பரவும் அடைமூகி சுத்தமுறையால் துடிசரச் சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தமிரே சிவகுருவாமி. சிவஞான சென்னிலே அடையனுக்கு நாள்தோறும் நல்வழி காட்டி கொண்டு வருகின்ற என்னுடைய குருநாதனுடைய பொற்பாத கமலங்களை மன வலிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். தில்லையம்பல பெருமானின் திருவடிகளையும் சிவகாமியின் திருவிடலையும் அவ்வாறே போற்றி வணங்கிக் கொள்கின்றேன். சைவ மன்றம் அமைத்துள்ள இந்த ஞான அரங்கத்திலே
கூடியிருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சைவமன்ற சான்றோர் பிரிவிற்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு பல பேருக்கு வியப்பாக இருக்கலாம். வெள்ளையம்மையின் சிறப்பு. அதுக்கென்ன வெள்ளையம்மைக்கு மட்டும் தனி ஒரு சிறப்பு நிலை, அவருடைய பெருமையை நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் உண்டா என்றெல்லாம் பல அன்பர்கள் உள்ளத்திலே சிந்தனை எழலாம். இந்த வள்ளிநாயகனுடைய ஒரு சிறப்பு ஆகமங்களில் மட்டுமல்ல, திருமந்திரத்திலும் 2 பாடல்களே திருமூலர் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கின்றார். திருவிழாற்றுப்படையிலே சிறப்பு பார்க்கின்றோம். அதுவும் அந்த நூலை பற்றி சொல்லும் பொழுது பரிபாடலை பற்றி சொன்னேன். பரிபாடலே வருகின்ற ஒரு பெருமானுடைய அந்த நீண்ட பாடல்களிலும் பல இடங்களிலே வள்ளிநாயகியின் பெருமை பேசப்படுகின்றது. அருணகிரி பெருமானை பற்றி கேட்க வேண்டாம். பெரும்பாலான பாடல்களில் நமக்கு ஏறக்குறைய 1340 பாடல்கள் கிடைக்கின்றன என்றால் 800 பாடல்களாவது அந்த அம்மையின் பெருமையை நாம் காணலாம். இந்த நூல்களில் கூறப்பட்டிருக்கின்ற பெருமையோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து வருகின்ற வரலாற்றை பார்த்தால் அண்மை காலத்தில், அதாவது அண்மைகளும் மிக குறுகிய காலம் அல்ல, நான் சொல்வது 1950க்கு முற்பட்ட ஆண்டுகளுக்கு வள்ளிமலை சுவாமிகள் நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். அர்த்தநாரி என்ற இயற்பெயருடைய அவர் 43 வயது வரையில் தமிழெழுத்து ஒன்றோடு தெரியாமல் மைசூர் அரண்மனையிலே பல ஆண்டுகள் சமையல் செய்பவராக பணியாற்றி வந்த அவர் வள்ளிநாயகனுடைய திருவருளால் எப்படி எந்த ஒரு நிலைக்கு உயர்ந்தார்? பரமஹம்சர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு உயர்ந்தார். அவருடைய ஆரம்ப நிலை எப்படி? அவருடைய பக்குவ நிலையிலே அவர் மிகப்பெரிய ஒரு திருப்புகழ் சித்தர். பரமஹம்சர், திருப்புகழ் ஹம்ச யோகி என்று இப்படியெல்லாம் பலராலும் பாராட்ட பெற்றவர். அவர்களுக்கு அந்த நிலையை, அவருடைய பெருமை வள்ளிநாயகி சாரும். அவர் இந்த நாயகியின் பெருமையை ஓரளவுக்கு இந்த அரங்கத்தில் நாம் காண இருக்கின்றோம். அன்பர்கள் பயப்பட வேண்டாம், அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன். அந்த நாயகியின் பெருமை கூறுவதற்கு முன்னால்
ஆலயத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை அன்பர்களுக்கு தெரிவித்துவிட்டு மிக சுருக்கமாக பிறகு அந்த வெளிநாகியின் பெருமைக்கு வரும். சச்சிதானந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை விளக்கக்கூடிய முறையிலே சன்னிதானம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தனித்தனியாக இல்லாமல் சிவசன்னிதானம், இடப்பக்கத்திலே அம்பாள் சன்னிதானம், நடுவிலே முருகன், இன்று இப்படி 3 ஓட்டமும் ஒன்றாக இணைந்த ஒரு சிறப்பான அமைப்பு. அது முருகனுடைய திருவுருளால் அந்த அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு தத்துவ அடிப்படையிலே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்துவிட்டது. பாம்பன் சுவாமிகள் ஒரு பாடல் பாடினார், தகராலய ரகசியம் என்ற ஒரு புத்தகம். அதே போன்று பரிபூர்ணானந்த போதம் என்ற ஒரு நூல். இந்த இரண்டுமே சைவ சான்றோர்களுக்கு, சைவம் பயில்கின்ற மாணவர்களுக்கு, அதிலும் முக்கியமாக சித்தாந்தம் பயில்கின்ற மாணவர்களுக்கு, அறிஞர்களுக்கு இந்த இரண்டும் மிக மிக முக்கியம். பரிபூர்ணானந்த போதம், தகராலய ரகசியம். அந்த பரிபூர்ணானந்த போதம் என்பதிலே கடல் வளத்தை பழகின்றனர். சத்தனைச்சொலும் காவில் சிவத்திலும், சித்தனைச்சொலும் தேவி இடத்திலும், உத்திர பெயர் பூண்டிலகு ஆனந்த வத்துவின் கடல் வாழ்த்தி வணங்குவார். முருகப்பெருமானை எப்படி கூட ஆனந்த வஸ்து, முருகப்பெருமான் ஆனந்தமே வடிவானவன். புத்திர பெயர் குமார பெருமான், சிவனுடைய பெருமானுடைய பிள்ளை சிவகுமாரன் என்று புத்திர பெயர் வந்தது. அந்த புத்திர பெயர் அவனுடைய அவதாரத்தின் காரணமாக வந்தது. அந்த அவதாரம் குழுவுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான்? ஆனந்த வடிவமாக இருந்தான். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதுக்கு 3 நிலை உண்டு. அதனுடைய ஒரு இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருள் இருக்கின்றது, அது சத்து. பிறகு நம்முடைய கண்களுக்கு அது புலனாகின்றது. அதனுடைய ஒரு பிரகாசம், அது அது விளக்கம் என்று கூறுவார்கள். ஒரு பொருள் இருக்கின்றது, அது விளக்கம் உருகின்றது. இந்த விளக்கம் உருகின்ற ஒன்றுதான் சித்தியங்கள். அவெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பொருளால் நமக்கு ஒரு பக்தி உணர்வு அல்லது ஒரு மகிழ்ச்சி உணர்வு, எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த பொருளால் நாம் பெறுகின்ற ஒரு உணர்வு இருக்கிறார்கள், அது ஆனந்தம் என்ற பொது பெயரால் குறிக்கும். எனவே உலகத்தில் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 பிரிவு உண்டு. அதே பிரம்ம பொருளுக்கு எல்லாம் கடந்த இறைவன், அவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் நிலைத்த ஒன்றாக இருக்கின்றான், சத்து. ஞானமயமாக இருக்கின்றான், சித் என்றால் ஞானம். அப்படி நிலைத்திருப்பவனாகவும் ஞானமயமாகவும் இருந்து தான் ஆனந்த வடிவத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் உயிர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றான். அது பிரம்மத்தினுடைய இலக்கணம். அந்த பிரம்ம இலக்கணமாக அந்த சத்து சித்து ஆனந்தம் என்பதனுடைய 3 விளக்கத்தை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். அதனுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சிவபெருமானுடைய 8 குணங்கள் முருகப்பெருமானுக்கு வரும்பொழுது 6 குணங்களாக அது சுருங்கும். அதெல்லாம் விளக்கம் ரொம்ப நேரம் வேண்டும். எண் குணங்கள், இப்ப தன்மைத்தனாதல், முற்று உணர்தல், வரம்பில் இன்பம் உடைமை, தூய உடம்பினாதல் என்று இப்படியெல்லாம் 8 குணங்கள் உண்டு. திருக்குறளிலே பரிமேலழகர் முதல் அதிகாரத்திலே அதை பற்றி விளக்குகின்றார். முருகப்பெருமானுக்கு 8 என்பது 6ஆக சொல்லுகின்றார்.
அந்த 6 இன்னும் சுருங்கி சத்து சித்து ஆனந்தமாக 3ஆக அமைந்து ஒரு வடிவாக இருக்கின்றது. எனவே இந்த பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பரம்பொருள் தான் இந்த ஒரு காட்சியிலே அமைந்திருக்கின்றது என்ற ஒரு சிறப்பினை இங்கே பார்க்கின்றோம். இன்னொரு குறிப்பு ஏனென்றால் இது பற்றிய ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் இன்று உலக வருகின்றன. அதுவும் இப்பொழுதுதான் இந்த வீடியோ என்பது யூடியூப் என்று வந்துவிட்டதல்லவா, அவரவர் தங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அதை நம்மை திசை தடுமாற வைக்கும். அதுவும் இளைஞர்கள் படித்தால் மேலும் பற்றி போய்விடுவார்கள். எனவே அந்த வடிவத்திலே இருக்கின்ற ஒரு சிறப்பினை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். அவன் ஆனந்த வடிவம் முருகப்பெருமான். அவனுடைய கரத்தில் இருக்கின்ற வேல் 3இன் வடிவம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த 3இன் வடிவம். சிவபெருமான கரத்திலே சூலம் இருக்கின்றதல்லவா, அது 3 கிளையாக இருக்கப்படும். நடுவிலே ஒரு கிளை, இடப்பக்கம் வலப்பக்கம் 2 கிளை, 3. அதுவும் இச்சை ஞானம் கிரியை. சூலாயுதத்திலே இந்த இச்சை ஞானம் கிரியைகள் தனித்தனியாக இருக்கும். வேலாயுதத்திலே தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்து இருக்கும். இந்த வலப்பக்கம் இருக்கின்ற வளைவு, இடப்பக்கம் இருக்கின்ற நடுவில் இருக்கின்ற ஒரு நரம்பு. இந்த வேல்படை உண்மையிலே சொல்லப்போனால் முருகனுடைய இச்சாசக்தி, முருகனுடைய கிரியாசக்தி, முருகனுடைய ஞானசக்தி, இந்த 3இனுடைய சுரூபம் தான் வேல்படை. ஆகையால் பல ஆலயங்களே முருகனுடைய உருவம் இல்லாவிட்டால் கூட வேல்படைக்கு அபிஷேகம் செய்வார். வீட்டிலே கூட அவ்வாறு செய்யலாம். வேலாயுத வழிபாடு அன்பர்களுக்கு மிக மிக அவசியம். அது வேலாயுடைய. இப்பொழுது பிரச்சனை எங்கே என்றால், முருகப்பெருமானுடைய 2 தெய்வமான் வெள்ளைநாயகி, தேவசேகர். சில ஆலயங்களே வெள்ளைநாயகி இச்சாசக்தி என்று போட்டிருப்பார், தேவநாயகி கிரியாசக்தி என்று போடுவார். சில ஆலயங்களே மாற்றியிருப்பார், வெள்ளைநாயகி கிரியாசக்தி, தேவநாயகி இச்சாசக்தி. இன்னும் சில தெய்வநாயகி ஞானசக்தி என்று இப்படிதான் நானும் பார்க்கிறேன். பல ஆலயங்களில் இல்லை ஒருமித்த கருத்து இல்லாமல் வெவ்வேறு வகையிலே அவர்கள் அந்த குறிப்பு தருவதை பார்க்கின்றோம். அப்போ சில அடையா இந்த கோவில் அப்படி இருக்குது, அந்த கோவில் அப்படி இருக்குது, எப்படி எது சிறப்பானது என்ற கேள்வியெல்லாம் வருகின்றது. அதுக்கு எந்தவித தயக்கமோ அல்லது கலக்கமோ கொள்ளாமல் முடிவான ஒரு கருத்து என்னவென்றால், வள்ளிநாயகி ஞான வழிபட்ட கிரியாசக்தி, தேவியானையார் ஞான வழிபட்ட முக்தி சக்தி, அதாவது ஞான சக்தியை விடலாம். தெய்வயானையம்மாருக்கு ஞானத்தினுடைய ஒரு ஆற்றல் அதிகம். அதெல்லாம் திருப்புகழை எப்படி தொடங்குகிறது? முதல் பாடல் அப்பொழுது முத்தை தரு பக்தி திருநகை, அதே நம்முடைய முதல் பாடல். மேலோட்டமா பார்த்தால் முத்து பல்வரிசை, முத்து போன்ற நிலையிலே புன்முருவர் பொறுக்கின்ற அம்மையார், அப்படித்தானே பொருள். முத்தை தரு பத்தினால் வரிசை, இந்த பற்கள் தெரியுமாறு இளம் புன்முருவர் பொறுக்கின்ற தெய்வயானை. ஆனால் உண்மையிலே இருக்கிறேன் என்றால் முத்துப்பேற்றை தருகின்ற தெய்வநாயகி. முத்தை தரு, முத்தைனா முத்துப்பேர், முத்தி திருமாது என்றே திருவேலஞ்சி முருகன் பிள்ளை தமிழே
அந்த பாடலாசிரியர் பாடுவார். முத்தி தருகின்ற மாது, முத்தி தருகின்ற ஞானப்பேறு எதுவோ அந்த ஞானத்தின் வடிவமாக காட்சியளிப்போல் தெய்வநாயகம். வள்ளிநாயகம் யார்? ஞான வழிபட்ட கிரியாசக்தி. இதன் அடிப்படை இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. இதுதான் ஆகமங்களே சொல்லப்பட்டிருக்கின்றன. அண்மை காலத்திலே அதை தெளிவாக உறுதிபட எழுதி காட்டியவர், பாடி காட்டியவர் பாமன் சுவாமிகள். இச்சை செல் கிரி ஞானம் என்னும் வகையாம் சக்தி நச்சரிவு அணிந்தோம் கையில் நிறைய மூவிலையாய் நிற்கும். சிவனுடைய இலை 3 இலையாக, வலப்பக்கம் ஒரு இலை கிளை, இடப்பக்கம் ஒரு இலை, நடுவில் அது சூழல் பெருபாடையினர். அச்சமில் அவைகள் இவை இந்த இச்சை ஞானம் கிரியை முக்கூறாய் பிளப்புண்ணாது, தனித்தனியாக இல்லாமல் ஏக நிச்சய சக்தியேயாய் 3 ஒன்றுபட்ட ஒரு சக்தி. இப்படி 3 ஒன்றுபட்ட ஒரு சக்தியாக நிகழ்வதுதான் வேர். இப்படி அதுதான் வலிமை உடையது என்ற ஒரு பாடலை பாமன் சுவாமிகள் இங்கே படைகின்றார். செக்கர்வேல் சிம்மாப்பு என்ற ஒரு நூல். அவருடைய தமிழ் மிக மிக உயர்ந்த நடையில இருக்கும். அவருடைய பெயரு செக்கர்வேல் சிம்மாப்பு. சிம்மம்னா அவருடைய கம்பீரம், அவருடைய ஒரு மேம்பாடு. அடுத்து ஒன்று செக்கர்வேல் இருமாப்பு என்று திருநாங்கல் பட இருமான் இருப்பன்களோ இருவன் சேவடிக்கு எண்ணப்பட்டு, இருமான் அங்க கர்வம் என்று பொருள் இல்லை, அந்த மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு மேம்பாடு தனக்கு இருப்பது என்பதை தன்னுடைய தோற்றத்தால் காட்டுவது. யாரும் வெளிப்பட சொல்ல வேண்டாம், அந்த தோற்றத்தை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தோற்றம், அதுதான் இருமாப்பு. அதே நூலில் தான் பாமன் சுவாமிகள் வள்ளிநாயகியை பற்றியும் தெய்வநாயகியை பற்றியும் கூறுகிறார். அமுத வாட்சியம்தான் முக்தி அறிவு முன்னவள் இக்கூறும் அவ் குமுதவாய் தந்தியாளை ஞானம் என்பதிலே கூட்டும் ஞான சக்தியாக ஆகங்கள் கூறும். சுமுக நாட்டு அழகினும் கீ சுந்தரவல்லி தொழில் இளையாள், தெய்வநாயகனுக்கு இளையாளாக இருக்கின்ற வள்ளிநாயகி இக்கூறும் அமுத ஊற்று உடையினாலே கிரியை அமர்த்துவாள். இதுவும் அந்த நூலில் வருகின்ற வள்ளிநாயகி கிரியாசக்தி. இதுதான் அடிப்படை உண்மை. இந்த வள்ளிநாயகி தேவி சேனை என்று வரும்பொழுது உங்களுக்கு அந்த வரலாறு அதிகமாக நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அன்பர்களுக்கு தெரியும். நான் அந்த ஒரு நிலையிலே போகவில்லை. அவர்கள் முருகப்பெருமான் எப்படி சிவனுடைய கண்களிலிருந்து தோன்றினாரோ அதே போன்றுதான் வள்ளிநாயகி தேவியார் இருவரும் திருமாலுடைய கண்களிலிருந்து தோன்றியவர். திருமால் உபேந்திரன் என்ற முறையிலே ஒரு வடிவம் கொண்டிருப்பார். அது திருமாலுடைய அபர வடிவம், இரண்டாவது வடிவம், திருமாலுடைய ஒரு இரண்டாவது வடிவம். அதுக்கு உபேந்திரன் என்று பெயர். இந்த இரண்டாவது வடிவம் முருகப்பெருமான் நெருப்பு பொறிகளாக ஈடுபட்டாளர்களா சிவனுடைய கண்களில். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் அச்சமும் பட்டார்கள், ஆனந்தமும் கொண்டார்கள். ரெண்டும் உண்டு. நெருப்பு பொறியினுடைய வெம்மையை பார்த்து பயப்பட்டார்கள். ஆனால் இவ்வாறு நிகழ்ந்த காரணத்தால் நமக்கு விடுதலை வரப்போகின்றது. சூரபத்மனுடைய கொடுமையிலிருந்து நம்மை இறைவன் காப்பாற்றப் போகின்றான், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் என்று அவர்கள் தங்களுடைய அந்த துன்ப நீக்கத்தை கருதிய காரணத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த உபேந்திரன்
உபேந்திரனாக இருக்கின்ற திருமால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார், ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்த 6 நெருப்பு பொறிகள் வந்த போது ஆனந்தம் உண்டார், அதிகமான ஆனந்தம். தேவனுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றோம். அது மட்டும் முனிவர்கள், ரிஷிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் நம்முடைய ஆட்சிகளில். உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கும் கஷ்டப்பட்டார்கள். இப்படி மக்களுடைய துன்பம், ரிஷிகளுடைய துன்பம், முனிவருடைய துன்பம், தேவனுடைய அத்தனை துன்பமும் விடிய போகின்றது என்று அவர் உறுதியாக எண்ணிய காரணத்தால் அவர் உள்ளத்திலே ஆனந்தம் பெருக்கெடுத்தது. இந்த ஆனந்தம் கண்களிலிருந்து நீர்த்துளியாக விழுந்தது, ஆனந்த கண்ணீர். இந்த வலக்கண் சிந்திய அந்த ஆனந்த கண்ணீரில் தோன்றியவள் சுந்தரவல்லி என்ற பெயரை தருகிறார். இடக்கண்ணிலிருந்து விழுந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர், அதிலிருந்து அவதரித்த தேவி அமுதவல்லி என்ற பெயர் தாங்கினாள். அமுதவல்லி, சுந்தரவல்லி, இவர்கள் இருவரும் தெய்வ அவதாரம் என்ற காரணத்தாலே முருகனுடைய பெருமையை அவர்கள் இயல்பாகவே உணரப்பெற்று அந்த பெருமானையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு தவம் இருந்தார். முருகப்பெருமான் அவருடைய தவத்துக்காக இறங்கி வெளிப்பட்டு சொன்னார், அமுதவல்லி என்பதை பார்த்து நீ போய் இந்திரனிடம் வளர்ந்து கொண்டிரு, நான் சூரபத்மனை அழித்துவிட்டு பிறகு உன்னை மணந்து கொள்கிறேன் என்று அமுதவல்லியை அனுப்பினான். சுந்தரவல்லி பார்த்து நீயும் பிற்காலத்தில் ஒரு சிவமுனிவருக்கு பெண்ணாக அவதரித்து பூலோகத்திலே வளர்ந்து கொண்டிரு, நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தார், வரம் கொடுத்தார். இதுதான் அவருடைய அவதார குறிப்பு. அமுதவல்லி பெண் குழந்தையாக இந்திரனிடம் சென்றாள். இந்திரன் சந்தோஷப்பட்டு ஐராவதம் என்ற யானைக்கு கட்டளையிட்டான், நீதான் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று கூற ஐராவதம் என்கின்ற யானை அந்த பெண்ணை வளர்க்கிறது. ஆகையால் தான் தேவி யானை என்று பெயர். சுந்தரவல்லி தன்னுடைய உடலை நீத்து சூட்சும வடிவத்திலே இங்கே பூலோகத்திலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை சூட்சும தேகத்திலே உறவிக் கொண்டிருந்தாள். அந்த இடம்தான் இப்பொழுது வள்ளிமலை. நான் வள்ளிமலை என்ற அந்த பெயர் உருவாவதற்கு முன்னால் அது மேற்பாடி மலை என வழங்கப்பட்டது. மேற்பாடி இது இங்கே பல நண்பர்கள் சென்றிருக்கலாம். வேலூர், வேலூருக்கு வடக்கே ஒரு 35-40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். காட்பாடு வழியாக வள்ளிமலைக்கு செல்வது, இல்லாவிட்டால் சென்னையிலிருந்து ராணிப்பேட்டை, ராணிப்பேட்டை திருவலம், திருவலத்திற்கு வள்ளிமலை இப்படி செல்வது உண்டு. மேற்பாடு என்பது ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு மலை. அந்த மலையின் சாலையிலே வேட்டுவர்கள் குடியிருந்தார். அது அவருடைய ராஜ்யம். நம்பிராஜன் என்பவன் அந்த வேட்டுவர்களுக்கு தலைவராக இருந்தான். அவனுக்கு ஆண் மக்கள் தான் பிள்ளை, பெண் பிறக்கவில்லை. பெண் குழந்தை வேண்டும் என்று முருகனும் தவம் இருந்தார். இந்த உபேந்திரன் சிவமுனிவராக வேடம் கொண்டு அங்கே தவம் செய்து விடுகிற போது சிவமுனிவரும் திருமகள் இந்த பொன் மான் வடிவத்திலே அங்கே காட்டுகிறேன். அது தெய்வ ரகசியம், அதை நான் விளக்கவும் கூடாது. இந்த அவதாரம் சிவனுடைய பார்வையால் அந்த பொன்மானின் வயிற்றிலிருந்து தோன்றியவள் தான் இந்த சுந்தரவல்லி.
குழந்தையாக உருவெடுக்கின்றாள். தன்னுடைய இனத்தை சார்ந்த குட்டியாக இல்லாமல், மான் குட்டியாக இல்லாமல் மானுட வடிவத்தில் இருக்கின்றது என்று பார்த்த அந்த மான் அந்த குழந்தையை மெல்ல அந்த வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழி இருக்கின்ற பள்ளம் அதிலே அந்த குழந்தையை விட்டுவிட்டு காட்டைக்கு ஓடி மறைந்து விட்டது. அப்பொழுது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த நம்பிராஜன் அந்த குழந்தையை கண்டெடுத்து வளர்க்கின்றார். வள்ளி குழியிலிருந்து கிடைத்த காரணத்தால் அதுக்கு வள்ளி என்று பெயரிட்டார். பிறகு அந்த வள்ளி பெண் வளர்ந்தது. 12ஆம் வயதிலே அவள் திரைப்புறம் காவலுக்கு அனுப்பியது. சூரபத்மனுடைய எல்லாம் அழைத்துவிட்டு தேவசேனை மறந்துவிட்ட பிறகு திருத்தணிக்கு வந்து முருக பெருமான் இருக்கின்றார். நாரதர் இங்கே வந்து சொல்லுகின்றார், பாரு மேற்பாடி அறையில் இருக்கின்ற மலையிலே ஒரு பெண் இருக்கின்றாள் என்று அந்த விவரம் சொல்ல, முருக பெருமான் தான் கொடுத்த அந்த வாக்கிற்கு இணங்க இந்த பெண்ணிடம் நாம் காண்கின்ற வழக்கமான அந்த திருவிளையாடல்கள் பெண்ணை பாராட்டுவது, பழகுவது, வேங்கியவனமாக மாறுவது, கிழவேங்கியனாக மாறுவது, இப்படிதான் பல பல திருவிளையாடலை செய்து கடைசியில் மணந்து கொள்கின்றார். அந்த வரலாறையும் நான் முழுமையாக சொல்ல முடியவில்லை, உங்களுக்கு தான் தெரியும். வள்ளி என்ற பெயர் தாங்கி அந்த செல்வி அங்கே இருந்த காரணத்தாலே இந்த மேற்பாடை மலைக்கு வள்ளிமலை என்று பெயர் ஆயிற்று. அந்த வள்ளிமலை என்னை பொறுத்தவரை மற்ற மலையை காட்டிலும் வேறுபட்ட மலையை மட்டுமல்ல, உண்மையிலே நான் அந்த மலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் நான் மறந்து விடுவேன். ஒரு தாயின் கைப்பிடிக்குள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அங்கே ஆட்கொண்டு விடும். அந்த மலை எனக்கு சாதாரண மலையாக தந்தது கிடையாது. அந்த தாய் எப்படி நல்ல உணவு கொடுத்து உண்பித்து பழக்கம், அது போன்று அந்த வள்ளிமலை அடைய பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமாக பற்பல கருத்துக்களை, உபதேசங்களை அருளியிருக்கிறார். சொல்லவும் கூடாது. அப்ப ஞானமலை தான் இருந்தது. மற்ற மலைகள் அங்கே சுற்றியும் உண்டு. ஆனால் கூட அந்த வள்ளிமலை எனக்கு கற்களும் செடிகொடிகளும் வளர்ந்த ஒரு அச்சேதனமான ஜடவஸ்துவான ஒரு மலையாக எனக்கு தெரியாது. வள்ளிமலை இருக்காரும் என்னுடைய தாய் என்றுதான் குறிப்பிட்டேன். மூலத்தாய் எங்கே இருந்த காரணத்தால் என்றொரு தாய் அணங்கு புறமங்கை என்று பாடுவார் அருணகிரி பெருமான். அவர் என்றொரு தாய் என்னை வளர்த்துக் கொண்டு வருகின்ற தாய். அப்படியே இல்லை, இந்த வள்ளிநாயகி சித்தர்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கிறார். ஆயால் வள்ளிமலை பார்ப்பதற்கு சிறிய மலையாகத்தான் இருக்கும். ஆனால் அகத்தியரை போன்று மூர்த்தி ஸ்ரீராமாவும் கீர்த்தி பெறுகிறது. அற்புதமான மலை. பழனிமலை எப்படி ஆறெழுத்து வடிவானதோ அதுபோன்று வள்ளிமலை சிவஞானமே வடிவானது. சுருக்கமா சொன்ன அப்படி சொல்ல முடியும். அருகில் என்ன பாடுகின்றார்? பணியமடியா சிந்தை மெய்ப்பொருளாக நவில் சரவண பவா ஒன்று வக்கரமும் ஆகிவளர் பழனிமலை மீது இருந்த சுப்பிரமணிய அமர பெருமாளை பழனிமலை திருப்பூரத்து பணியமடியார்கள் சிந்தை மெய்ப்பொருளாக நவில் சரவண பவா, அந்த ஆறெழுத்து மந்திரம், அந்த ஆறெழுத்து மந்திர வடிவாகவே அந்த மலை விளங்குகின்றது.
அந்த கருத்தை அங்கே படுகின்றார். சரவண பவா ஒன்று வர்க்கரும் ஆகிவிட பழனிமலை மேல் என்ற சுப்பிரமணியர் அவர் பெருமாளை. அதே போன்றுதான் இந்த வள்ளிமலையும் சிவஞானமே வடிவெடுத்தது போன்று இருப்பது. சொல்லப்போனா அதுதான் சிவஞானம். அருணகிரி பெருமான் அப்படித்தான் நமக்கு உபதேசம் தருகின்றார், விளக்குகின்றார் பல இடங்களில். அது வள்ளிநாயகியார் அங்கே வாழ்ந்தது மட்டுமல்ல, இன்றும் அங்கே சித்தர்களுக்கெல்லாம் தாயாக இருந்து கொண்டது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அருளாகி உடைவினை அளித்து விட்டு வருகின்றார். அவருடைய அருட்சியருடைய ஒரு பெரிய விளைவு என்னவென்றால் வள்ளிமலை சுவாமிகளை நமக்கு கொடுத்தது. வள்ளிமலை சுவாமிகள் அந்த வள்ளிமலையிலே இந்த வடமேற்கு சால் முறையிலே 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டு 12 ஆண்டுகள் கீழே இறங்காமல் கடும் தவம் செய்தவர் வள்ளிமலை சுவாமி. அப்படி கடும் தவம் செய்தனுடைய விளைவுதான் அருணகிரி பெருமானை போன்று, தாய்மான சுவாமிகளை போன்று, இன்னும் மற்ற ஞானிகளை போன்று ஒரு பெரிய சித்தராக வாழ்ந்தவர். ஒரே இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்களில் காட்சியளித்தார் வள்ளிமலை சுவாமி. ஒரே வள்ளிமலையில் இருப்பார், சென்னையிலும் இருப்பார். அப்படிலாம் அவருக்கு திருப்புகழ் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அருளுகின்ற முறையிலே வள்ளிநாயகியை அந்த பெருமானை ஆட்கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த திருப்புகழை எப்படி இசையோடு பாடுவது, திருப்புகழ் இசையை உள்ளின்று உணர்த்திய பெருமாட்டை வள்ளிநாயகி தான். சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வள்ளிநாயகனுடைய ஒரு நிறைவு கூற வேண்டும் என்றால், அவருடைய அந்த முருகன் பெருமான் வள்ளிநாயகி அந்த இருவருடைய இணைப்பு நாம் எல்லாம் கேள்விப்படுவது போன்று, முருகப்பெருமான் அப்படிலாம் ஒரு குறப்பெண்ணை காதலித்து நாடகம் எல்லாம் ஆடி திருமணம் செய்து கொண்டார். அந்த அளவில் இருக்கின்றார். 2017 நான் கதிரகாமம் சென்றிருந்தேன். அப்போது பல பேருக்கு தெரியும் கதிரகாமம் படிப்பட்டது. முருகனுடைய சன்னதி ஒரு பக்கம், தெய்வயானை கோட்டம் வந்து தனியாக இருக்கும். வண்டி மீன் கோட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் பின்தள்ளி ஒரு ஓரளவு தூரத்தில் இருக்கு. அது ஒரு கோயில், இது ஒரு கோயில். அங்கே எப்படி விழா எடுக்கின்றாங்க, ஒருவருடைய பிரம்மோற்சவ விழா வரும். முருகப்பெருமான் அலங்கரித்து வருவார்கள். வலம் வரும் பொழுது முதலில் தெய்வானை கோட்டத்திற்கு வந்து காட்சி கொடுத்து வருவார். பிறகு தெய்வானை காட்சி கொடுத்த பிறகு வள்ளிநாயகி கோட்டத்துக்கு வருவார். அந்த காட்சி கொடுத்து விட்ட பிறகு மக்கள் அடியார் செய்வார்கள். அந்த உற்சவமூர்த்தி நேராக சிறிதாருக்கு கொண்டு செல்வார். அப்பொழுது அங்கே இருந்த பூஜைகளில் ஒரு சிலர் என்ன பண்ணார்கள், முருகப்பெருமான் வருவது, வள்ளிநாயகியை பார்த்து வருவது தெய்வானைக்கு தெரியக்கூடாது. அதனால் இப்படி நேராக வருகின்றார், இல்லாவிட்டால் அவர் அப்படித்தான் வந்திருப்பார். இப்ப ஏன் நேராக வருகின்றார், இவன் வள்ளிநாயகியை பார்த்து தான் வருவது அந்த தெய்வானைக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இப்படி அடியார்கள் நேராக கொண்டு வருவார்கள், அந்த பக்கம் போக மாட்டார்கள் என்று ஒரு விளக்கம் கூறினார்கள். உண்மையிலே எனக்கு மறுபடியும் சொல்ல முடியுமா, அது இல்லை, காரணம் வேறு. வேறு சொல்லிட்டு பொதுமக்களிடையும்
அடியார்களுடைய மனத்திலும் முருகப்பெருமான் இப்படி புறப்பெண்ணோடு நாடகமாடி திருமணம் செய்து கொண்டார். தெய்வானை பிராட்டை பற்றி கவலை இல்லை. சுலபத்தினை வெற்றி கொண்டார். அந்த வெற்றி பெற்ற செய்வினியம் செம்பல் உள்ளம் என்றவர்கள் அவ்வாறு அந்த வெற்றி பெற்ற பிறகு தெய்வானை திருமணம் செய்து கொண்டார். அதே பிரச்சனை கிடையாது. ஆனால் அடியார்கள் பலரும் என்ன கருதி கொண்டிருக்கிறார்கள், முருகப்பெருமான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவன். இல்லை வீட்டிலே கேள்வி, முருகப்பெருமான் 2 பொண்டாட்டியா? நான் காதலித்தால் என்ன? அப்படிலாம் கேள்வி. நம்முடைய குறைபாடு. நாம் அவர்களுக்கு ஒரு உண்மையை விளக்க வேண்டும். புராணங்களுடைய அடிப்படை தத்துவங்களை ஒரு சொல்லிக் கொடுத்துக்க வேண்டும். அது செய்ய தவற வேண்டும். அப்படிலாம் கருதக்கூடாது. இது ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடாக கருத வேண்டுமே தவிர உண்மையிலேயே தெய்வ பிராட்டியை திருமணம் செய்து கொண்டால் அது வள்ளி பிராட்டி 2 மனைவியர் அப்படிதான் கருதக்கூடாது. சக்திகளாக நாம் காண வேண்டும். சொல்றது போன்று ஞான வழிபட்ட கிரியை அப்படி சொல்ல அப்படி இருக்கிறோம். ஜோதி பிரகாச செயலாள் முத்தமிழ் மாலை புலர் ஜோதி புலியூர் நத்திய பெருமாளை சிதம்பரத்துக்கு வெளியே வருவது. வள்ளிநாயகை பற்றி இவர் என்ன கூறுகின்றார்? ஜோதி பிரகாச செயலாள் கிரியாசத்தின் செயல்கள் கிரியைகளை செய்யக்கூடியவள். அவள் செய்கின்ற கிரியை எப்படி இருக்கும்? ஜோதி பிரகாசமாக இருக்கும். அப்படி என்ன பொருள்? நம்முடைய உள்ளத்திலே அந்த ஆன்ம ஒளி பதிகின்ற முறையிலே நம்ம எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற கிரியை உடைய. அதுதான் நம்ம கேட்கிறோம். ஜோதி பிரகாசத்தியாள் முத்தமிழ் மாலை புனர் ஜோதி பொலியூர் நத்திய பெருமாளை என்ற ஒரு பாடல் வரையிலே அதை பார்க்கின்றோம். அப்படி ஞானமயமாக இருந்து கொண்டு அடியார்களுக்கு அந்த பல இடங்களிலே சந்தர்ப்பங்களிலே இப்படியெல்லாம் ஞான மார்க்கத்திலே அவர்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடிய மகாசக்தி தான் வள்ளிநாயகி. ஒரு தேவார பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். 6ஆம் திருமுறையிலே வருகின்ற ஒரு பாடல். அந்த பாடலுக்கு விளக்கம் சொன்னா வள்ளிநாயகின்னு வரலாக முடியும். எல்லாத்தையும் தெரிந்த பாடல் தான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டார், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள், அகலெடுத்தால் ஆச்சாரத்தை. ஆச்சாரமெல்லாம் போய்விட்டது. இந்த காதல் என்கின்ற உணர்வு வந்த காரணத்தால் அதுவரையில் இந்த ஆச்சாரமெல்லாம் போய்விடுச்சு. அகன்றாள், அகலிடத்தால் ஆச்சாரத்தை. உலக மக்கள் எதை முக்கியமாக கருதி கொண்டு ஆச்சாரம் கடைபிடிக்கின்றார்களோ, உலக மக்களுக்கு முக்கியமாக கருதப்படுகின்ற ஆச்சாரங்களும் அதையெல்லாம் நீத்து விட்டார். தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வரைக்கும் நாம் விளக்க உரை கூறினால் அது முருகப்பெருமான் வள்ளிநாயகனுடைய அந்த திருவுருள் செயலாகத்தான் இருக்கும். வேறு சொல்லுக்கு விளக்கவே வேண்டாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் கண்ணில் தோன்றிய அந்த உடனே அந்த அவதாரம் செய்த உடனேயே முருகப்பெருமானுடைய மகத்துவம் அந்த அம்மையாருக்கு புரிந்தது. அப்படி புரிந்த காரணத்தால் முருகனையே மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். அதை முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருப்பான், அவனுடைய பெருமை என்ன என்று உபயோகன் சொல்ல கேட்டார்.
பெண்ணை அவருடைய ஆரூர் கேட்டாள். ஆரூர் திருவாரூர் என்ற ஒரு பொருள். செல்லும் அருளம் நிறைந்த ஊர்கள் எந்த ஊராக இருக்கலாம். பெண்ணே அவன் இங்கே இருக்கின்ற இடமெல்லாம் இங்கே என்று கேட்டான். இவ்வளவு கேட்ட பிறகு பயத்தும் அவனுக்கே பேச்சியான். உன்னையும் அவனால் பயத்துக் கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் கேட்ட பிறகு அவன் மீது கொண்டிருந்த பற்றிருக்கின்ற பாருங்க, அது மேலும் உறுதிப்பட்டது. பயத்தும் அவனுக்கே பிச்சையானான். சரி, இவன் ஏதோ நடந்து கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாட்டோடு அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார். அத்தனை அப்பா. அந்த குறிப்பிட்ட என்றால் இந்த வள்ளிநாயகி என்கின்ற ஒன்று நம்முடைய சிவஞானுடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மா அப்படி எழுதி கொள்ள வேண்டும். அன்னையை நீத்தல் தந்தையை நீத்தல் என்பது இந்த உடல் கட்டிலிருந்து விடுபடுதல். அன்னை என்பது உடல், அத்தன் என்பது உடலில் இருக்கின்ற தத்துவங்கள். அதுதானே அடிப்படை. இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உடலை பற்றிய உணர்வு, இந்திரியங்களை பற்றிய உணர்வு இவற்றால் நீத்திட வேண்டும். அதைத்தான் இந்த பாடலே அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் என்பது. நாம் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆன்மா சென்று விட்டது என்கின்ற ஒரு குறிப்பு. அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை பல முறை வகுப்பிலே கூட சொல்லியிருக்கின்றேன். சிவஞானிகள் மிக உயர்ந்த பக்குவத்தில் இருப்பவர்கள். சென்ற வகையில் நான் கேள்வியில் என்று ஒரு சாவதவே உடற்பற்று நீத்துவிட்டு சத்தது போலே இருப்பார். சாவே பெருநூன்பார் சத்தற்ற சந்தியற்கு தேவாரம் தியானம் காலம் அறம். பாவம் விதி விருத்தங்கள் பேசுவதற்கு வேதாகங்கள் அதிசயக்கும் மேலிருப்பாய். கண்ணுடைய பாடுகின்ற பாடல். சிவஞானியர்கள் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அதுக்கு அப்பாற்பட்டவர். அது அவர்களை பாதிக்காது. சாவே பெரு நான் என்னுடைய உடலை நான் எப்பொழுது நீக்கப் போகின்றேன், என்னுடைய உடல் பற்றி எப்பொழுது நீங்கும் என்று இதே சிந்தனையோடு தங்களை தாங்களே மேல்நிலைக்கு உயர்த்துக் கொள்கின்ற தத்துவங்களுக்கு அப்பா தங்களை இணைத்துக் கொள்கின்ற சிவஞானியர்களுக்கு அதான் சாவை பெறுவோம். சந்தற்ற சந்தையர் சந்தையர்கள் இந்த காலை மதிய பொழுது மாலை இது போன்ற காலத்தினுடைய வேறுபாடுகள் அவர்கள் இதெல்லாம் கடந்துவிட்டு நாம் காலையிலே இருக்கின்றோமா அல்லது மாலையில் இருக்கின்றோமா அப்படியெல்லாம் காண மாட்டார்கள். இந்த காலத்தை கடந்தவர்கள். இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு இவர்கள் புறப்பூஜை செய்ய வேண்டும், அகப்பூஜை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இது அறச்செயல், இது பாவச் செயல் என்ற வித்தியாசமும் கிடையாது. அறம் பாவம் விதி விருத்தங்கள். இது செய் என்பது விதி, இது செய்யாதே என்பது விருத்தம். அந்த விதிமுறைகளால் நமக்குத்தான், ஞானிகளுக்கு அது கட்டுப்படுத்தாது. அதைத்தான் இந்த பாடல அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை. உலகவருக்கு ஆச்சாரம் தேவை, ஆனால் சிவஞானிகளுக்கு அவருக்கு அப்பாற்பட்டவர்கள். வள்ளிநாயகி அப்படிப்பட்ட ஞான பெருநிலைக்கு உயர்ந்த ஒரு பெருமாட்டி. அப்படி ஆச்சாரத்தை மறந்த பிறகு அடுத்த கட்டம் என்ன? தன்னை மறந்தால் தான் ஒரு ஆன்மா என்கின்ற அந்த மரபு போய்விடும். அதாவது அந்த ஆனந்தத்தை திளைக்கும் பொழுது சிவஞானியர் தங்களை தாங்களே தேடுவார்கள் என்ற ஒரு குறிப்பினை கட்டுரை வள்ளலார் தருகின்றார். அது எப்படி? என்னை நானே தேடிக்கொள்ள முடியுமா? என்னை மற்றவர்கள் தேடலாம், அதை நான் மற்றவர்களை தேடலாம். என்னை நானே தேடிக்கொள்கின்றேன் என்றால் என்னுடைய இருப்பு எனக்கு தெரியவில்லை. ஆனந்தத்திலே நான்
அவசரப்பட்டு இருக்கின்ற காரணத்தால், என்னை எழுந்திருக்கின்ற காரணத்தால் நான் என்கின்ற ஒன்று எனக்கு புலனாகவில்லை. அந்த ஒரு உயர்ந்த அனுபவ நிலைதான் இங்கே தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். முத்தி பெறுகின்ற ஆன்மா, முக்தி பெரு சிவஞான ஜீவன் முக்த நிலையில் இருக்கின்ற வரையில் அவருக்கு பெயர் உண்டு. ரமண ரிஷி, சேஷாதி சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் என்று இப்படிலாம் பெயர் கூறுகின்றோம். முக்தான்மா என்று பார்த்தால் அங்கே பெயர் கிடையாது, நாமம் அங்கே இட்டு போகின்றது. அந்த ஆன்மா ஆனா பெண்ணா எதுவும் சொல்ல முடியாது. ஆன்மாவில கூட அந்த நிலையிலே அந்த வேறுபாடு கிடையாது. சில சில நூலே பிரிவு, இந்த ஜென்மத்திலே பெண்ணாக பிறந்தவர்கள் அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாகத்தான் பிறப்பார்கள், ஆணாக பிறந்தவர்கள் ஆணாகத்தான் பிறப்பார்கள். நிறைய இப்படியெல்லாம் தத்துவ நூல் இத்தனையா அதெல்லாம் கிடையாது. இந்த சூற்று தேகத்திலே இருக்கும்போது கூட அந்த ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஆன்மாவிற்கு அந்த பால் வேறுபாடே கிடையாது. போத சரீரம் வந்தால்தான் உங்களுக்கு அந்த வேறுபாடு. ஞானியரை பொறுத்தவரையே அவர்கள் அந்த வேறுபாட்டை கடந்தவர்கள். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தன்னுடைய பெயரையும் மறந்து விட்டாள். ஜோதி பிரகாசம் அது மட்டும்தான் அந்த பொழுது பெயர். அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? பிரணவ சரீரம் தாங்கி ஜோதி பிரகாசமாக இருக்கின்றது. ஒரு ஜோதி கீற்று என்றுதான் சொல்லி மொழியே, அது கீற்று, மின்னல் கீற்று போன்று ஆன்மா மாறிவிடும். இந்த ஆன்மா முத்தி பெறும்போது மின்னல் கீற்று போன்று மாறிவிடும். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை, சிவபெருமானுடைய திருவடியில் இரண்டரை ஐக்கியப்பட்டிருந்தாள். இதுதான் இந்த பாடலுடைய, அந்த பாடல் கூறுகின்ற வள்ளிநாயகனுடைய சுருக்கமான வரலாறு. இந்த முருகப்பெருமானுடைய வள்ளிநாயகன் இருவருடைய அந்த நிகழ்ச்சி ஞானமயமானது என்பதை குறிக்கத்தான் அந்த தலைப்பு நாம் எடுத்துக்கொள்ளும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதான் இவ்வளவு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறோம். இந்த முருகப்பெருமானும் வள்ளியும் இணைகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிற அருள் நிகழ்ச்சி, அதை எதை அடிப்படையாக கொண்டது என்றால் மிக உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையாக. அது நம்முடைய உலக ரீதியிலே அவன் காதலித்தான், காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்து விட்டான் அப்படியெல்லாம் கருதக்கூடாது. இது ஞான வழிபட்ட ஒரு நாடகம். ஞான நாடகம் ஆடுவித்தவா என்று பார்க்கிறோம். இந்த முருகப்பெருமான் வள்ளி செய்த அந்த நாடகம் ஞானமயமான அருள் நாடகம். அதுதான் நம்ம இதற்கு என்ன எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கின்றது என்றால், இதற்கு வழிமொழிவரே சிவபெருமான் தான். இந்த அகத்துறை நிகழ்ச்சி இருக்கின்றதா திருக்கோவையார் உங்களுக்கு தான் தெரியும். எப்படி ஆரம்பிக்கின்ற வரலாறு, இதற்கு பிள்ளையார் வழிபாட்டவே சிவபெருமான் தான். இப்பொழுது என்ன நிகழ்ந்தது, ஒரு காலத்திலே மதுரையிலே பஞ்சமி இருக்கு. ஆண்டை நாட்டில் 12 ஆண்டு காலம் அந்த பஞ்சம் நீடித்தது. ஒரு ஆண்டுல 2 ஆண்டு, 12 ஆண்டு காலம். ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகள் வரும்போது பாண்டிய மன்னன் என்ன செய்தான், புலவர்களை எல்லாம் கூப்பிட்டான். நான் உங்களை எல்லாம் என்னால் காப்பாற்ற இயலாது, நீங்கள் ஒரு வசதியான இடம் தேடிக்கொண்டு பேருந்துகளை செல்லுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துக்கு சென்றால் நன்றாக வாழ முடியுமோ அந்த இடத்துக்கு சென்று விடுங்கள். பிறகு சில ஆண்டுகள் கேட்ட உடனே மழை பெய்து வளம் வந்த பிறகு மீண்டும் வந்து விடுங்கள் என்று என்ன செய்தால், உழவர்களை காப்பாற்றினால் நம்முடைய நாடு பின்னால் நன்றாக தணிக்கும். ஏன்னா நாகரிகம் காப்பாற்ற வேண்டும். எனவே யாரை முக்கியமாக காப்பாற்ற வேண்டுமோ அவர்களுக்கு வேண்டிய வழிமுறையில் நீங்கள் போய் ஜாக்கிரதை வேறு நாடுகளை சென்று வாருங்கள், பஞ்சம் தீர்க்கிறதே வந்து விடுங்கள். 12 ஆண்டு காலம் கண்ட உடனே மழை பெய்யுது.
பாண்டிய நாட்டிலே வளம் செலுத்தது. புலவர்கள் எல்லாம் வந்தார், எல்லாரையும் அழைத்தார். என்ன ஆயிடுனா, அந்த புலவர்களே எழுத்து அதிகாரம் பயின்றவர்கள், சொல்லதிகாரம் பயின்றவர்கள் அவர்களால் இருந்தார். இந்த பொருள் இலக்கணத்தை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், இந்த இரண்டு தெரிந்தவர்கள் மட்டும்தான் வந்தார்கள். பொருள் இலக்கணம் தெரிந்தவர்களே ஒரு புலவர் கூட அங்கே வரவில்லை. அப்பொழுது அரசனுக்கு மிக கவலையாக வருவது, எழுத்தையும் சொல்லையும் நாம் எதற்காக பயில்கின்றோம்? பொருளை உணர்ந்து கொள்வதற்காக. பொருள் இல்லை என்றால் எழுத்தும் சொல்லும் இருந்து பயன் கிடையாது. இந்த பொருள் வல்லவரை எப்படி நாம் கண்டுபிடிப்பது, அவர்களை எப்படி அழைப்பது, பொருளை நான் இங்கே தேடுவது என்று பொருள் இலக்கணம் கிடைக்கவில்லை, நமக்கு எனக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டார். இவன் கவலைப்படுவதை சிவபெருமான் தானாக உணர்ந்து கொண்டார். இறைவனை கேட்கவில்லை. அதுதான் பெருமானுடைய கருணை. பெருமான் என்ன இருக்கிறார்? சோமசுந்தர பெருமான் அரசன் பாவம் கவலைப்படுகின்றான். அதுவும் அவனுடைய கவலை எதை பற்றியிருக்கிறது? ஞானத்திடைப்பட்டது. பொருள் இலக்கணம் கிடைக்கலாம் கருத்துப்பட்டான். ஆனால் இவர் அதுக்கு என்ன விழுதுனா, அவனுடைய கவலை ஞானத்தை பற்றியது. அப்படி என்ன பொருள்? பொருள் இலக்கணம் ஞானத்தினுடைய இலக்கணம். லோகத்தினுடைய பொருளதிகாரம் ஞானாதிகாரம் தான். அங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்கெல்லாம் ஞானத்தை பற்றியது. அது வெறும் இலக்கியமாக கருதக்கூடாது. அதைத்தான் பெருமான் அப்படி உணர்த்துகின்றார். அவருடைய எப்படி உணர்கின்றார்? அரசுடைய கவலை உலகத்தை பற்றிய ஒன்றல்ல, ஞானத்தை பற்றிய கவலை. ஞான மார்க்கம் தடைபட்டு விடுகின்றதை என்று கவலைகின்றான். எனவே நாம் அவனுடைய கவலையை தீர்ப்போம் என்று கருதி கொண்டு 60 சூத்திரங்களை எழுதி 3 செப்பேடு, 3 செப்பேடுகளிலே 60 சூத்திரத்தை தானே எழுதினார். அந்த சிவனுக்கு பீடம் இருக்கிறதோ அங்கே கிடைக்கும் போது செய்து விட்டார். அந்த அர்ச்சகர் மறுநாள் அந்த இடத்துக்கு சன்னிதானத்திற்கு வந்து திருவலகு இடும் பொழுது அந்த செப்பேடு கிடைக்கின்றது. அதை கொண்டு போய் அரசனம் காட்டுகின்றார். அதுதான் களவியல் என்ற இலக்கணமும். இறையனால் களவியல். சரி, அது தெரிந்துவிட்டு அப்பொழுது அந்த சூத்திரத்துக்கு பொருள் வேண்டுமே, பொருள் வேண்டும், நல்ல பொருள் சொல்ல வேண்டும். 49 குறளிலே அந்த உரை அமர்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே இருந்தார். யாருடைய உரை சிறந்தது என்று எடுத்து காட்டுவதற்கு முருகப்பெருமான் தான் அங்கே வருகின்றார். ருத்ரஜன்மன் என்கின்ற ஒரு குமாரனாக உமன் பிள்ளையாக அவதரித்து அந்த உரைகளிலே நக்கீரனால் செய்த உரைதான் மிகவும் உயர்ந்தது என்று தன்னுடைய கண்களில் நீர் கசியுமாறு என்று உணர்த்தி காட்டும். அவர் சொல்ல சொல்ல இறைவான கலைகளுக்கு நக்கீரனார் அந்த பொருளை சொல்ல சொல்ல அந்த ருத்ரஜனுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிகின்றது. அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதே தான் பிற்காலத்தை பார்க்கின்றோம். என்ன, கல்லாடனார் என்ற ஒரு புலவர் இருந்தார். அவர் என்ன செய்ய, திருக்கோவையாலிருந்து ஒரு 100 பாடலை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் தருகின்ற முறையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாட்டெல்லாம் நெடிய பாட்டு, ஒரு 120, 40, 300 வரை கூட 100 பாடலை எடுத்தார். அதை விளக்குகின்ற முறையிலே 100 அகவற்பாக்களை பாடினார். அதுதான் கல்லாடம் என்று பெயர். இந்த கல்லாட நூலை அரங்கேற்ற சமயத்திலே சோமசுந்தர பெருமானுடைய திருச்சதை தான் அரங்கேற்றம் பெற்றது. அரங்கேற்றும் பொழுது அவர் என்ன செய்தார், இந்த அகவல் பாவலை திருக்கோவையார் பாடலை பாடுவது
அகோர்பானுடைய விளக்கம் சொல்வது, விளக்கம் சொல்லி முடித்த உடனே சிவபெருமான் தன்னுடைய தலையை அசைத்து இது மிகச் சிறப்பான கருத்து என்னுடைய தன்னுடைய அனுமதியை அளித்தார், தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கல்லாளர் சொல்லி முடித்ததும் சிவபெருமான் தன்னுடைய தலையை அசைத்து மகிழ்ச்சியை அளித்தார். இவரை பிள்ளை தன்னுடைய கண்களிலிருந்து நீரை கசிய செய்து நக்கீரனுடைய உரைக்கு இருந்து காட்டினார். பிறகு அதே பொருள்பட அதே பொருளை வைத்துக் கொண்டு மாணிக்கவாசக பெருமானுடைய திருக்கோவை அவருக்கு விளக்கம் வந்த பொழுது அது பெருமானை அனுபவித்தார் என்று பார்க்கின்றோம். குறிப்பு என்னவென்றால், இந்த பொருளை என்பது அவருடைய அடிப்படையான தத்துவம் என்னவென்றால் அதுதான் ஞான நாடகம். என்ன நாடகம்? ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பெண், நாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய ஆன்மா ஒரு பெண்ணாக உருவப்படுகிறார். நாயகி, தலைவி. தலைவனோடு சேர விரும்புகின்றாள். தலைவியும் தலைவியும் ஒன்றுபட்டு இங்கு இணைகின்ற ஒரு இணைவு. நீ வேறு நான் இருக்கேன், நான் வேறு நான் இருக்கேன், இருவரும் ஒன்றாக இணைகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த இறைவன் தலைவன் என்ற முறையிலும் ஆன்மா தலைவி என்ற முறையிலும் வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட இலக்கணம் தான் பொருளதிகாரம். அதை சுருக்கமாக கூறுவது இறைவனான தன்மைகள் 60 சூத்திரங்கள். இந்த 60 சூத்திரனுடைய பொருளை விளக்குகின்ற முறையிலே நீ உன்னுடைய திருவிளையாடலை செய்தாய் என்ற முறையிலே அருணகிரி பெருமான் பழத்தில் வெளிப்பட்டார். ஞான படலத்து அறுவர் இறைநாள் கலவிலே அவர் என்ன ஞான படலம் என்கின்றார். ஞான படலத்து ஒரு லட்சண லக்கிய தமிழ் திரையமதில் பொருள் விருத்தியினை பழுதற்று குற்றவித்த அருள் பித்தகே சத்குருநாதா பழத்தில் வெளிவருவது. இறைநாள் கலவியல் ஞான வழிபட்டது, தொல்காப்பிய பொருளதிகாரம் ஞான வழிபட்டது. இது ஒரு பக்கம். அடுத்து உபதேசத்திற்கு வருவோம். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார்கள். பிரணவத்தினுடைய பொருள், அந்த பிரணவத்தினுடைய பொருள் உண்மையிலே எப்படியெல்லாம் விசாரப்பட்டு இருந்தது என்பதை அருணகிரி பெருமான் ஒரு பாடல் இல்லை, 2 பாடல் இல்லை, 100 பாடலுக்கு மேலே கூறுகிறார். 100 பாடலும் ஒவ்வொரு விதமாக கூறுவார். அந்த பிரணவ அர்த்தம் என்றால் நாம் என்ன கூறுகின்றோம்? பிரணவத்தினுடைய பொருள் ஓ. பிரணவத்தினுடைய பொருளை இதுக்கு மேற்பட்டு என்ன சொல்ல முடியும்? நம்ம எல்லாம் ஓம் என்பது என்ன? வேதத்துக்கு முதல் அக்ஷரம். மந்திரம் சொல்லும் பொழுது அதுக்கு முதலில் சொல்லுகின்றோம், தோத்திரம் சொல்லும் பொழுது முதலில் சொல்லுகின்றோம். அது பிரணவாட்சரம், அதைத்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே அது அப்படி அல்ல. அது அளவு கடந்து இருப்பது. கந்தர்கலத்தை ஒரு இடத்தை கூறினார். பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை. அவர் என்ன உபதேசம் என்றால் உபதேசம் பிரணவம் தானே உபதேசித்தார். ஆனால் அந்த இடத்துல என்ன, அவர் பிரணவத்தை உபதேசிக்கவில்லையா? தான் எப்படிப்பட்டவர், தன் பாவனை, தன்னுடைய சுரூபம், தன்னுடைய சுரூப நிலை பார்த்தோம்னா ஆனந்தம் என்ற ஒன்று, அதுதான் நம்முடைய சுரூபம். ஆனந்த வடிவம், தான் ஆனந்த வடிவமானவன் என்று என்ற அந்த காட்சியை அவன் போதித்தார். அப்பொழுது என்ன பொருள்? பிரணவத்தினுடைய பொருள் என்பதும் இந்த ஆனந்த வடிவமான அந்த ஒன்றுடைய இயல்பை பொருளும் ஒன்றாகிறது. இன்னொரு பாடலை திருச்செந்தூர் திருவிழே சிந்தையுட் பற்றின்றி நித்த களை கூறும் செண்பகத்து சம்புவுக்கு, செண்பக மாலை சூடிய சம்பு சிவபெருமான் அவருக்கு பிரணவம் தானே உபதேசித்தார்.
ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுகின்றார், தொம்பலத்து பண்புரைத்து. தத்துவமசி என்பதிலே தொம் என்பது என்ன, தத் என்பது என்ன, அசி என்பது என்ன என்று மகா வாக்கியத்தினுடைய பொருளை கூறினார் என்ற ஒரு சிறப்பை திறக்கின்றார். தொம்பலத்து பண்புரைத்து செங்கோட்டின் தங்கு சொக்க பெருமாளே, ஓரிடத்தில் 6 இடத்தை ஓதுவித்த பெருமாளே. அந்த ஓம் என்ற அந்த ஒன்றைக்கு உள்ளே தன்னுடைய எழுத்திருக்கிற பாருங்கள், சரவண பவ என்பது அது எப்படி அடங்கியிருக்கின்றது. முந்தியார் வகுப்பில் சிகாரத்தில் பெருமானுடைய 6 எழுத்தும் அடங்கியிருக்க முடியும். அதுதான் இங்கே வருகின்ற ஓம் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. கோமாருக்கு உபதே தேசம் உமரிட வேதாந்த விஞ்ஞானம் என்று கூறுகிறார். அந்த பிரணாமார்த்தம் என்பது உபநிடதங்களிலும் வேதாந்தங்களிலும் கூறப்படுகின்ற அர்த்தம் என்று இப்படி பல இடங்களிலே அந்த பிரணவத்தினுடைய விளக்கத்தை எப்படிப்பட்டது என்பதை கூறுகின்றார். இதை காட்டிலும் முடிமணியாக இருப்பது திருவகுப்பிலே அடங்கியிருக்கின்ற ஒரு பாடம், 5வது திருவகுப்பு, பெருத்த வச்சன வகுப்பு என்று அதற்கு பெயர். அன்றெல்லாம் அதை நாங்கள் பாராயணம் செய்யலாம். அருக்கன் உலவையே சகத்திரையும் இசை அதற்குள் சுவையென அனைத்து நிறைவதும் என்று அந்த வகுப்பு தொடங்கும். அணிந்தடைய உடுத்த குறைமகள் மடக்கும் அறிவங்கள் ஒருத்தினாருடைய பெருத்த வசனமே என்று அந்த பாடல் முடியும். 16 வரிகள். பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அப்படி சொன்னார் என்பது அந்த குறிப்பு. சரி, இந்த ஒரு நிலையெல்லாம் அடங்கித்தான் இது எங்கே எப்படி நாம் அதை முடிப்பது, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லவா. பல இடங்களிலே பலவாறு விளக்கினார். ஆனால் ஒரு இடத்திலே மிக மிக சிறப்பான ஒரு விளக்கம் தருகின்றார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்றாரு, சிவபெருமானுக்கு அவன் எதை உபதேசித்தான் என்றார், வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசித்தான். அங்குதான் முடிகிறது. அவர் கூறிய விளக்கத்திற்கெல்லாம் ஒரு முடிமணி, ஒரு சூடாமணியாக இருப்பது எது என்றால் வள்ளிமலை திருக்கோயிலே வருகின்ற ஒரு பாடல், வள்ளிக்குழாத்து வள்ளிக்குள் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளை என்று அந்த பாடல் முடியும். அல்ல என்ன சொல்லுகின்றார், வள்ளி சன்மார்க்கம் வில் ஐக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே. அற்புதமான வரி. நோக்க வல்லைக்குள் என்றால் ஒரு கண்டுபிடிக்கும் நேரத்தில் முன்னே சொன்ன மாதிரி திருவகுப்பு அருக்கு நூலையை சகத்தை அதை நீங்கள் படிப்பதற்கு ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதை படிப்பதற்கே. ஆனால் முருகப்பெருமான் நோக்கவல்லை ஒரு கண் சிமிட்டுகின்ற நேரத்திற்குள்ளாக சிவபெருமானுக்கு அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை உபதேசித்தான். எப்படி உபதேசித்தான், அதுக்கு என்ன பெயர், வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசித்தார். அப்பொழுதுக்கு வள்ளி சன்மார்க்கம் என்று பெயர் கொடுக்கின்றார். தத்துவம் மகா வாக்கிய பொருள் இருக்கின்றது, தன்பாவனை போதித்தான் என்று கூறுகின்றார்கள். இப்படியெல்லாம் இப்படிலாம் பல பல கோணங்களே பார்க்கப்பட்ட அந்த உபதேசமானது கடைசியை எப்படி முடிக்கின்றார்கள், இது வள்ளி சன்மார்க்கம். சைவசாரனுடைய இந்த கிரீமி லெவல் என்று பாருங்களோம், மேல்நிலை நண்பர்கள் மனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சைவத்தாத்த உணர்வுகளே பல்வேறு படிநிலைகள் உண்டு. அடிப்படை நிலை, இன்னும் சற்று மேம்பட்ட நிலை, உயர்நிலை, அப்படி போய்கிறது.
மிகவும் உயர்ந்த நிலை. இந்த பிறகு முடிநிலைகள், அந்த முடிநிலை என்பதுதான் என்ன பெயர் தாங்குகிறது சைதாந்தலை, அதுக்கு வள்ளி சன்மார்க்கம் என்று பெயர். ஏன் அப்படின்றால் இந்த வள்ளி என்பது பரமான்மாக்கள், அதாவது முத்தான்மாக்கள், இந்த முத்தான்மாக்கள் அனைவருடைய ஒரு ஒட்டுமொத்தமான வடிவம். அதுதான் சொல்ல வேண்டும். வடிவம் கனிபாவம் என்று சமஸ்கிருதிலே உண்டு, திரண்ட வடிவம். சிவலிங்கம் இருக்கின்றதா, சிவலிங்கத்தை ஆகவும் என்ன கூறுகிற ஒரு இடத்துல ஞானபாகத்திலே சிவானந்த கனிபாவம் கட்டிப்பட்டிருக்கும். தேன் என்பது திரவமாக இருக்கின்றதா, அது திரவமாக இல்லாமல் கட்டிப்பட்டு விட்டது என்று எடுத்துக்கொள்ளும். அதுதான் கனிபாவம், திரண்டு கட்டியாக இருக்கும். இந்த சிவானந்தம் என்பது திரண்டு ஒரு கட்டியாக காட்டி எடுத்தால் எப்படி இருக்கும்? சிவலிங்கமாக இருக்கும். நம்முடைய மனத்திலே அதை கருத்தை நன்றாக ஆழ்ந்து நாம் ஆலயத்திலே நாம் காண்கின்ற தரிசிக்கின்ற அந்த சிவலிங்கம் ஆனந்தத்தினுடைய கெட்டிப்பட்ட வடிவம். அதுதான் உண்மை. ஆகவே இந்த இவ்வளவு தூரம் சொன்னேன். அந்த ஒன்று தத்துவதி மகா வாக்கியம், தன் பாவனை என்று இருப்பதெல்லாம் சொல்லி அந்த சித்தாந்தனுடைய மேல்நிலை இருக்கின்றோ அது எப்படி போய்படுகிறது? ஆன்மா என்கின்ற நாயகியும் இறைவன் என்ற நாயகனும் இரண்டரை கலக்கின்ற அந்த கலப்பு, அதுதான் முடிவான ஒரு நிலை. அதைத்தான் அன்னுயிர்மான் அடிக்கடி வெல்லுகின்றார். சிவமாதவனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாதி திகழ்வோடு இருவோர் உருவமதாய் திகழோகமெல்லாம் அனுபோகி இவனே இனமால் இமையோ இளையோன் எனவே மறையோதே இறைவனிடமா விளையாடுகவே இயல்வேல் மாலுடன் மயிலுடன் அருள்வாய், எனக்கு வேலும் மயிலும் எனக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். அவள் சிவமாதுடனே அனுபவமான சிவஞானம் என்கின்ற அந்த ஒரு தலைவியோடு இந்த ஆன்மா நாயகன் சேர வேண்டும். அப்பொழுது ஆன்மா நாயகன் அது தலைவி, அது அந்த கலப்பு தான். இந்த ஆன்மாவும் இறைவனும் இரண்டரை கலக்கின்ற, கலந்து வியாபியப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய வியாபகத்தில் இது அப்படியே கூடி ஓடுகின்றன. அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்வது போன்று இந்த கூத்தப்பிரானுடைய தூக்கிய திருவடி, இந்த ஆன்மாக்கள் பரமான்மாக்கள் எல்லாம் ஒருங்கு திரண்டிருக்கின்ற, அது ஒரு எனக்கு நான் தேர்தலை போலத்தான் அதை காட்டேன். எப்படி ஒரு தேர் கூட்டிலே தேனீக்கள் தான் இருக்கின்றதோ அது போன்று அந்த தூக்கிய திருவடியிலே இதுவரை பெற்ற முக்தி பெற்ற ஆன்மாக்கள் தான் அங்கே இருக்கின்றன. அப்படித்தான் நாம் காண வேண்டும். தசகாரியம் என்று அதை கூறுவார். பதிப சுபாசம் எல்லாம் படித்த பிறகு சாதனை நிலையிலே நின்று கொண்டு அந்த நிலை அடைய வேண்டும். அந்த நிலையிலே அடைந்து பெறக்கூடிய பயன் இருக்கின்ற பாருங்கள், அந்த பயன்தான் வள்ளியின் வடிவம். வள்ளியின் வடிவத்தை அப்படி காண வேண்டும். ஞானமே வடிவான அந்த அளவிலே இந்த வள்ளிமலை இருக்கின்றதோ, ஆயிரம் வள்ளிமலையை பற்றி பெருமாள் சொல்லும்போது சொல்வார், இந்த வள்ளிமலை சாதாரண வள்ளிமலை அல்ல, இது ரகசியத்தை வெளியிடுகின்ற மலை. கிண்ணம் குறித்து அடையேன் செவி கேட்க, அடையேன் கேட்க நீ சொன்ன குன்னம், குன்னவன் ரகசியம், கிண்ணம் குறித்து அடையேன் கேட்க நீ என்று சொன்ன குன்னம் ரகசியம், அது நீ எனக்கு ரகசியம் சொன்ன நினைச்சிருக்கேன். ஆனா
இந்த வள்ளிமலை அதை போட்டு உடைத்து விட்டது. குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. குறிச்சான வள்ளிமலை அது நீ ரகசியமாக சொன்னாய். ஆனால் அந்த ரகசியத்தை இந்த வள்ளிமலை வெளிப்படுத்தி விட்டது. இல்லை என்றால் அந்த வள்ளிமலையுடைய வரலாறு, வள்ளிமலையிலே வள்ளி வாழ்ந்தது, பிறகு அங்கே முருகன் வந்து அங்கே அவளோடு சேர்ந்து கொண்டது, இதையெல்லாம் இந்த ஞான மார்க்கத்தினுடைய ஒரு பிழிவு முடிநிலை அது சொல்ல வருகின்றனர். கந்தரங்கத்திலே ஒரு கந்தர் அந்தாதி தேமொழி அர்த்தம் பெறவும் தனக்கு 4வது பாடலே தேமொழி அர்த்தம் 14 உலகமும் அந்தித்தது ஒன்றே. அவர் கூறிய அந்த பொருளானது 14 உலகிலும் சென்று கொண்டது, சென்று திரண்டது என்று கூறுகின்றன. அந்த உபதேசமானது எல்லா உலகங்களையும் எல்லா உலகில் ஆன்மாக்களையும் தன்னுக்கு சர்வாத்ம யோகம் என்று கூட அதுக்கு பெயர். பள்ளி சன்மார்க்கத்தின் பெயர் சர்வாத்ம யோகம் என்று அப்படி கூற வேண்டும் என்று இப்படி வள்ளிநாயகன் பிரிவை சொல்லிக்கொண்டே இறுதியாக ஒரே ஒரு கருத்து. அந்த வள்ளிநாயகி கூறும்போது வள்ளிமலை சுவாமிகளை பற்றி கூறினேன். அதே போன்று பல பாவலர்களுக்கு வள்ளிநாயகி காட்சி அளித்திருக்கின்றார். கந்தபுராண சுருக்கம் பாடி சம்பந்த சரணாலயம் அவருக்கு பல இடங்களிலே வள்ளியம்மை காட்சி அளித்து பாடலை எப்படி கதை எப்படி பிழை இல்லாமல் சுருக்குவது என்றால் 10,000 பாடல் கந்தபுராணம். அதை என்ன செய்தால் கொஞ்சம் படிப்பதற்கு எளிதாக இருக்கும், எல்லாம் முழுமையாக படிக்கலாம், சீக்கிரம் படிக்கலாம் இருக்க வேண்டிய ஒரு வேட்கை என்பது இறையருளாம். அதை சுருக்கி படித்தல், அது கந்தபுராண சுருக்கம் என்றே பெயர். அதை பாடிய சம்பந்த சரணாலயம். அவருக்கு வள்ளிநாயகி பல சந்தர்ப்பங்களை காட்சியளித்து ஞான பொருள் உபயோகித்திருக்கின்றார். அருள் பெருமானுக்கு அவ்வாறு செய்கிறார். கடையேன் இரு வினை நோய் மலம் ஆண்டிட தீண்டை கொண்டு சுகமோகினி வள்ளிநாயகி. அந்த சொற்கள் பாருங்கள். கடையேன் இரு நோய் வினை நோய் மலம் மாண்டிட, என்னுடைய நன்வினை தீவிர கண்மம் தலை மாயை தலை ஆழம் இவையெல்லாம் வாயுவார். கடையே நீர் வினை நோய் மரம் மாண்டிட ஆளுமாறு வழிதை என்கிறார். ஸ்பரிச தீட்சி கொடுத்தார். மாண்டிட தீண்டியே என்னுடைய அந்த பாசங்கள் எல்லாம் கழுவுமாறு பரிசீட்சி ஸ்பரிச தீட்சி கொடுத்து அவருடைய சுகமோகினி ஆனந்தமே வலுவாகிய அழகுமிக்க என்னுடைய தாய் சுகமோகி விடுநாயகி என்று திருவருணை திருப்பொழியில் வருகிறது. அப்படியெல்லாம் சித்தர்களுக்கு தீட்சி அளிக்கின்ற செல்வியாக வள்ளிமலை சுவாமிகளுக்கு தீட்சி அளித்தார். தீட்சி அளித்தார். ஒரு நாள் இசையா பாட முடிந்தது. பல இடங்களிலே தன்னுடைய சுரூபத்தை காட்டி நாடகங்களை எல்லாம் மேடைத்திருக்கின்றார். அதனால் நேராக சென்னை காளிகாம்பாள் கோயிலே அவர் அடிக்கடி திருப்புகழ் பிரசவம் செய்வார். அங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றார். அப்படி தோன்றா துணையாக மட்டுமல்லாமல் தோன்றும் துணையாகவும் இருந்து கொண்டு அடியார்களை காப்பாற்றி வருபவள் பார்வதியாருக்கும் இணைத்து பெண் நாயகி என்று ஒரு இடத்திலே ஓடுகின்றார். அறிவிக்கிறோம். பெண்கள் நாயகம் என்று ஒரு இடத்தில் இருந்தார். அன்னையர் உலகத்திற்கெல்லாம் தலைவன். அடுத்து பார்வதியாருக்கும் இனித்திய பெண் நாயகி, மாமியார் ஏமிச்சு என்ற மருமகள் முயமே கண்டு பாராட்டுகின்றார். அப்படிப்பட்ட வள்ளி வாரியார் சுவாமிகள் பலமுறை சொல்லியிருந்தார். அன்பர்கள் தெரிந்த அருகிலூர் ரயில் அவர் பிரயாண திட்டப்படி அந்த
இதில் வந்திருக்க வேண்டும். அவர் அதிலே இடம் கிடைக்காமல் செய்து அவரை தாமதமாக வர செய்து அவரை உயிர் கொண்ட ஒரு அருளை எட்டி வெள்ளிமலை வெளிநாயகி நினைத்தீர். அவர் ஒன்றும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் இவர் அந்த ஆபத்தில் கொண்டிருப்பார். எனக்கு வாரியார் சுவாமிகளே பல முறை தான் அவ்வாறு வள்ளிநாயகி தனக்கு அருள்புரிந்த நேற்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வள்ளிநாயகி நாமும் பட வேண்டும் என்ற ஒரு சுருக்கமாக சொல்ல விடுகின்றேன். அது ஒரு எண்ணம் வந்தது. பிறகு தனிந்து விடுது. அறிவிடுவான் பாடிய பிறகு நான் எதுக்கு பாடுவதே, நான் பாட வேண்டாம். பாட வேண்டும் என்ற ஒரு ஆணை பிறந்தது வள்ளிமலை. அது அந்த ஆணை கேட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை பாட தொடங்கினேன். வள்ளிமலை வள்ளிநாயகி அந்தாதி என்று ஒரு நூல் பாடுகிறேன். அவருடைய அதில் ஒரு 15 பாடல்கள் நான் 3 அல்லது 4 மணி விடியற் காலை இந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கு முன்னால் அது ஆரம்பித்த பிறகு அந்த 3:30 மணி 4:30 மணி அந்த காலகட்டத்திலே நான் கனவிலே கேட்ட பாடல் ஒரு 15 பாடல்கள் இருக்கும். அது பாடல் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அது அந்த இது எப்படி இருக்கும், 10 பகுதிகளாக இருக்கும். இந்த வள்ளிநாயகி அந்தாதி 1 முதல் 10 வரை வள்ளிநாயகி நம் அனைவருக்கும் குரு என்று வள்ளிநாயகியுடைய குருத்துவ பெருமை. வள்ளிநாயகி எல்லா ஆன்மாக்களுக்கும் இப்படி குருவாக உள்ளது என்றால். அடுத்து 11 என்பது அவருடைய திருவடி பெருமை. அடுத்த 10 அவருடைய அழகின் சிறப்பு, அவருடைய வடிவ சிறப்பு. அடுத்து வள்ளிநாயகியே துருவையினையாக, மீனாட்சி அம்மையாக, காமாட்சியாக இப்படியெல்லாம் பல இடங்களை காட்சியளிக்கின்றாள் என்ற அந்த குறிப்பு. இப்படி 10 தலைப்புகளே அந்த நூலானது அமைந்திருக்கும். ஒரு பாடல் நான் கேட்ட பாடல் சொல்லுகின்றேன். அது அன்னையர்களுக்காக வள்ளிநாயகி தந்த பாடல். மருந்து கொடியாம் வடிவேல் மருங்கு மலர்ந்திருக்கும் விருந்து கொடியாம் திருவள்ளித்தாயின் வீரடையில் பொருந்த பிசைந்திட்ட மஞ்சள். வள்ளிநாயனுடைய திருவடியிலே மஞ்சள் காப்பு செய்வார். பொருந்த பிசைந்திட்ட மஞ்சள் ஒரு பிணி போக்குவிக்கும். அந்த பூசப்பட்ட மஞ்சளை எடுத்து நாம் பூசிக்கொண்டால் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற வியாதிகள் எல்லாம் நீங்கிவிடும். அடுத்தது பெருந்தக்க பெண்ணுக்கு மங்கள நாளின் திருரட்சணி. சௌபாகியம், மங்கள சௌபாகியம், தாலை பாக்கியம் என்று சொல்வார். அது பெண்களுக்கு அது வாய்க்கும் என்று வள்ளியானுடைய திருப்பாதத்திலே மஞ்சள் காப்பு செய்து வழிபடுகின்ற அந்த வழிபாட்டின் சிறப்பு. இது நான் கனவிலே எனக்கு பெருமாட்டி உணர்த்திய பாடல். அடுத்த பாடல் குங்குமத்தை பற்றி சிறப்பை பற்றியது. இன்னொரு பாடல் விழியால் நவத்திரு வீரரை ஏவி வினைப்பகையும் இழியா அடியார் இடரும் தொலைத்தருள் இந்தளப்பன் மொழியாள் என்று ஒரு பாடல். அவள் என்ன செய்கின்றாள்? நவவீரர்களை தன்னுடைய விழியால் எழுதுகின்றார். நீ அடியார்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், என்னென்ன அடையத்தில் எப்படியெல்லாம் அடியார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார், நீ போய் காப்பாற்ற வேண்டும் என்று நவவீரர்களை அனுப்புகின்ற, அடியார்கள் போட்டு அனுப்பி வைக்கின்ற ஒரு அருட்செயலை அந்த அம்மையா செய்கின்றார். எல்லாம் அந்த நூலில் வருவது. நவவீரருடைய ஒரு முதலே சொல்லியிருக்க வேண்டும். நான் கூட இந்த சைவ மன்றத்திற்கு விட உங்கள் அடையாள சார்பாகவும்
மற்ற அன்பர்கள் சார்பாகவும் நான் சைவமதத்திற்கு விடுகின்ற வேண்டுகோள் சந்தர்ப்பத்திலே அருமையான சன்னிதானம் நல்லா புத்துக்கனுடைய வடிவம், ஷண்முக பெருமானுடைய வடிவம் இதெல்லாம் இருக்கின்றது. நவவீரர்களுடைய கோட்டமும் அமைய வேண்டும் என்பது அன்றைய. ஏனென்றால் கைலை விலைக்கு எப்படி நந்தியம் பெருமானோ அதே போன்று முருகப்பெருமானுக்கு வந்த கந்தமாதனம் என்கின்றதோ அந்த கந்தமாதனம் வீரபாக தேவருடைய காவலே இருப்பது. சிவபெருமானுக்கு நந்தி எப்படியோ அதே போன்று பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு வீரபாக அவருடைய இளவர்கள் 8 பேர். இவரெல்லாம் வள்ளிநாயகனுடைய அருளுடைய ஏற்றுக்கொண்டு அடியார்களுக்கு அவ்வப்பொழுது காவலாக இருப்பவர்கள், அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்பவர்கள் என்றெல்லாம் ஒரு குறிப்பினை நாம் திருமொழியை பார்க்கின்றோம். வள்ளிமலையினுடைய ஒரு பெருமை கூட அந்த பாடலை வரும். எல்லா மலைக்கும் இல்லாத ஒரு பெரிய வள்ளிமலை. சிறந்தே திகழ்வள்ளி வேலனோடு ஆடிய சீர்மலையில் செறிந்தே இருக்கும் சிறு துகளுக்கும், சிறு ஒரு மண் கட்டி, அந்த மண் கட்டிக்கும் சிறு செடிக்கும், இந்த புல் பூண்டு சின்ன சின்ன செடி, புறந்தாள் அருவிக்கும், அந்த மலையில் இருந்த அருவி சுனை, பயிர் சுனைக்கும், சிறு புல்லினுக்கும், அங்கே இருக்கின்ற புல், இவ்வளவுக்கும் என்ன பெறும் என்றால் பிறந்தால் இனி பிறவா வகை செய்யும் பெருமை உண்டு. நம் வள்ளிமலையில் இருக்கின்ற ஒரு சிறு கல், சிறு புல், சின்ன சிறிய செடி, செடியுடைய இலை, பிறகு அருவி சுனை, இவையெல்லாம் என்ன பெருமை? நமக்கு இனி பிறவியை தடுக்கும். பிறந்தால் இனி பிறவா வகை செய்யும் பெருமை உண்டு என்று ஒரு பாடலே உண்டு. இதை பாடி முடித்தரும் அதை வெளியிட்ட ஒரு மகான் யார் என்றால் வள்ளிமலை வாரியார் சுவாமி. 1987 அதை பாடினேன். திருத்தணி படிவிழாவை தொடங்கிய பெருமை வள்ளிமலை சுவாமிகளை சாரும். வாரியார் சுவாமிகள் என்னுடைய அந்த ஆன்மீக ஒரு வாழ்க்கையை பரிணமிக்க செய்த ஒரு பெரிய மகான் வாரியார் சுவாமிகள் தான். அவருடைய நேரத்திலே நான் பக்தியோடு நன்றி பெருக்கோடு அந்த பெருமானை நினைவு கூறுகின்றேன். அற்புதமான ஒரு அவதார பொருட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மகானோடு திருவள்ளுவர் தான் என்னை இணைந்து பணியாற்றுமாறு செய்யும். பணியாற்றினார். ஏன்னா பல சந்தர்ப்பங்களிலே அடியேறும் அவருமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் சொற்பொழி வந்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம் இருக்கிறார். என்னுடைய முதல் நூலை அவர் தான் வெளியிட்டார். சைவங்கள் ஒரு அறிமுகம் என்ற ஒரு நூலை வெளியிட்டு பெருமை அவரை தந்தார். பல ஆண்டுகள் கழித்து என்ன அப்போ கேட்டேன், ஏதாவது நூல் எழுதிங்களா? இன்னும் இல்லை, நீங்களாம் எழுதினாதான் நல்லது அப்படின்னா இந்த நூலை கொடுத்து அவர் தான் வள்ளிமலையிலே படை விழாவை துவக்கிய ஒரு திருப்பணியை செய்தார் வாரியார் சுவாமி. 1987 ஆண்டிலே அதை வெளியிட்டார். பல அடியார்கள், ஆயிரக்கணக்கான அடியார்கள் கூடியிருக்கின்ற அவையிலே வெளியிட்டது. பிறகு அப்படியே இருந்தது. அதை உரையோடு பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை, ஒரு அருட்கட்டளை என்ன சொல்ல வேண்டும். அது நான் மயிலையில் இருக்கின்ற வீட்டுக்கு வந்த பிறகு நான் படித்துக் கொண்டிருக்கின்ற அறையிலே எனக்கு வந்த உத்தரவு, உரையோடு பட வேண்டும், உரையோடு எழுத வேண்டும். அது நான் காலதாமதம் செய்யும் பொழுது சிறிய ஒரு தண்டனையும் நாயை கொடுத்திருக்கின்றார். ஒரு நீ பத்திரமா இருக்க வேண்டாம், அதை செய்து கொடுக்க வேண்டும். அது கடைசியிலே எப்படி ஆகிட்டது, என்னுடைய அந்த சதாபிஷேகம்
என்கின்ற நிகழ்ச்சி வரும்பொழுது கண்டிப்பாக இந்த சமயத்தால் வெளியிட வேண்டும் என்று அப்பொழுது அந்த வெளிநாட்டு ஜாதிக்கு விளக்க உரை எழுதி அப்பொழுது அதை வெளியிடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வள்ளியனுடைய திருவிழாலே வாய்த்தது. அது நூலாக வெளியிட்டிருக்கிறார். அப்படி இந்த வள்ளிநாயனுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு ஞான சிறப்பு சொல்லப்போனால் வள்ளி சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அதுதான் அப்பொழுது சின்னவாழர் என்ற அன்பர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிற அந்த வகுப்பில் திருவுருப்பையா கலெக்டர்படியா அதற்கு இன்னொரு பெயர் இந்த வள்ளி சன்மார்க்கம் என்பதுதான். அதனால் ஆலயத்திலே நாம் காண்கின்ற அந்த திருமுகூர்த்தம் வள்ளி தேவசேனை சமேதராக நாம் காண்கின்ற அந்த திருமுகூர்த்தம் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணை என்று செட்டியார் பாடுகிறார்களோ அதுதான் பெருந்துமம். ஞானம் 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 சார், ஞானமெல்லாம் எனக்கு வேண்டாம், உலகம் பற்று தேவை, உலக பொருள் தேவை என்றால் அது வரும்பொழுது இது தானாக வரும். உலக இன்பமும் தானாக வரும். அதை வந்து வாய்க்கால் வழியாக நீர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நெல்வயலுக்குத்தானே போகின்றோம். நெல்வயலுக்கு செல்கின்ற நீர் இடையே இருக்கின்ற செடிகளுக்கும் உணவு கொடுப்பது போன்று அந்த திருவிழாவில் நமக்கு ஞானம் என்கின்ற பெரும் விளைவி தருகின்ற ஒன்றாக இருந்தாலும் இடையிலே இந்த உலகத்தமான பேர்களையும் அந்த திருவிழாவில் நமக்கு அளிக்கும் என்பதை நாம் சந்தேகம் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படி ஞான அருள்மயமாக ஞான செயல் வடிவாக ஜோதி பிரகாச செயலாள் என்று இப்படியெல்லாம் கூறப்படுகின்ற அந்த பெருமாட்டினுடைய திருவிடைகளை நாம் மனமாற போற்றி எல்லா அருட்பேர்களையும் ஞான பேர்களையும் நமக்கு வழங்கி நம்மை ஞான நிலையிலே இந்த ஆனந்த பேரிலிருந்து நம் அனைவருக்கும் வாய்க்குமாறு நம்மை எல்லாம் மேலும் மேலும் பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சொற்பொழிவு, உயர்ந்த கருத்துக்கள், வள்ளி அம்மையாரின் சிறப்பு, வைகுண்டத்துக்கு நான் போறனோ இல்லையோ தெரியாது, வள்ளிமலைக்கு ஒரு போக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. அவ்வளவு சிறப்பாக வள்ளிமலையை பற்றி நடத்தியுள்ளார். திருப்புகளை உள்ளின்று உணர்த்திய நாயகி தெய்வானை போவிக்க போறோம். எங்களை எல்லாம் நாங்கள் கருவிகள் பார்த்து கொண்டிருந்தோம். ஐயா டாக்டர் சவாரண்ணம் அவர்களை ஜேசுதாஸ் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், இந்த கர்நாடிக் மியூசிக் என்றது தொடக்கத்தில் கஷ்டம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளுக்கு போய் பாருங்கோ, யூ வில் என்ஜாய் அ லாட். அந்த மாதிரி அது மாதிரி ஐயா சொன்ன சைவ சித்தாந்தம் என்பது தொடக்கத்தில் முதல் நாள் நாம் வந்த பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தண்ணீர் களத்தில் நிற்கிறனோ மேலே நிற்கிறனோன்னு தெரியவில்லை. இன்று சைவ சித்தாந்தங்கள் சாடியாக கால் வைக்கலாம் போல இருக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான உலகமே இருக்கிற மாதிரி தெரிகிறது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக சிம்பிள் வசனங்களுடன் சொற்பொழிவை ஆற்றியுள்ளார். நன்றி ஐயா. ஐயா அவர்கள் 2014ஆம் ஆண்டு சிட்னி முருகன் கோவிலில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்றதுக்காக வந்திருந்தார். முதலில் அன்று முதல் இன்று வரை சிட்னியில் இருக்கும் போதெல்லாம் சிட்னி முருகன் கோவிலுக்கு வந்து சைவ சமய சொற்பொழிவுகளை வழங்கி வருகிறார். சிவஞான பேரவை ஆஸ்திரேலியா இவரை இந்த முறை அழைத்திருந்தது. இந்த ஆண்டு ஐயா அவர்கள் கடந்த 4 கிழமைகளாக 4 தலைப்புகளில் எங்களுக்கு சொற்பொழிவுகளை வழங்கி கொண்டிருந்தார். முதலாவது தில்லை திருவன்பாவை திருவாதிரை திருவிழாவின் சிறப்பு, 2ஆம் நாள் திருப்புகழ் தேனமது, 3ஆம் நாள் சங்ககால முருகன் வழிபாடு திருமாற்றுப்படை, 4வது இன்றைக்கு கடைசி நாள் வள்ளி அம்மையின் சிறப்பு மிகவும் சிறப்பான அம்சமாக இருந்தது. பல சிட்னி முருகன் பக்தர்கள் இந்த சொற்பொழிவில் நேரில் கலந்து கொண்டார்கள். மற்றவர்கள் யூடியூப் வழியாக. அதற்காக டாக்டர் ரவீந்திர ராஜா அவர்களையும் டாக்டர் மிஸ்ஸஸ் ரவீந்திர ராஜா அவர்களையும் அவர்
ஒழுங்காக வந்து இப்போ இதை எடுத்து ஒளிபரப்பு கொண்டு வந்தால் அவர்களுக்கு சகமன்றம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமையில் உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திறந்த சொற்பொழிவை தந்து எங்கள் பார்வையாளர்களுக்கு நல்ல அறிவை தந்து தந்த ஐயா அவர்களுக்கு சகமன்றத்தின் சார்பில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை கௌரவிப்பதற்காக சகமன்றத்தின் செயலாளர் வெண்குடன் அவர்களை முன்னுக்கு அழைக்கிறேன். பார்வதி வதையே சிவனே போற்றி, சிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சிட்னி சிங்கார வேலனுக்கு. இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக நிறைவு செய்வதற்கு ஓதுவார் ஐயா அவர்கள் ஒருத்தர் வரம் பிடிப்பார்கள். சிற்றம்பலம். கனவினும் கனவினும் நம்பாவுன்னை மனவினும் வழிபடல் மரவே நம்மாம் புனல் விரினரும் குன்றை போது அணிந்த கடல் எரியனல் புல்கு கையவனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. ஞானத்தின் திருவுருவை நான் மறையும் தனித்துணை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தே தேன்மக்க மலர்கொன்றை செஞ்சடையா சீதொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் துள்ளு மத வேட்கை கணையானே தொல்லை நெடுநீல கடலானே மள்ளவர் சோலை குயிலாலே மெய்யுருகு மாலை தழுவாயே தொள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழு ஞான கடலோனே வள்ளி மணவாழ பெருமானே